அல்லல் போம் வல்வினை போம் அன்னை வயிற்றிற் பிறந்த தொல்லை போம் போகாத் துயரம் போம் நல்ல குணமதிகமா அருணைக் கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் அண்ணாமலையாய் அடியேனை ஆண்ட அன்றே ஆவியுடல் கொண்டாயனக்கோர் குறையுண்டோ குறையும் குணமும் நீயல்லால் என்னேனிவற்றை என்னுயிரே எண்ணம் எதுவோ அது செய்வாய் கண்ணே உந்தன் கழழினையில் காதற் பெருக்கே தருவாயே கண்ணே உந்தன் கழழினையில் காதற் பெருக்கே தருவாயே ஓம் அதிமதுரசாபஹஸ்தாம் अपरिमितां मोदभान सौभाग्यां अरुणां अतिशयकरुणां अभिनवकुलसुन्दरीं वन्दे ॐ ऐं ह्रीं श्रीं இன்னைக்கு காலையில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு இது அச்சோ 10 இல்லையா அச்சோ பதிகம் தான் ஏன்னா 9 பாடல் தான் இருக்குது அப்புறம் தான் போய் செக் பண்ணேன் 9 பாடல் தான் இருக்குது ஸோ அச்சோ 10ன்னு சொல்ல முடியாது அச்சோ பதிகம் தான் போட்டிருக்காங்க இதில் ஸோ இன்னும் 3 தான் இருக்கு அப்போது இந்த முதல் பாட்டை மாத்திரம் ஒரு வாட்டி படிப்போம் முத்தி நெறி அறியாத மூர்க்கொரொடு முயல்வேனை பத்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தமலம் அருவித்து சிவமாக்கி எனையாண்ட அத்தனன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த பிரித்து பிரித்து படிக்கிறதுல உள்ள ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டால் ரொம்ப பிரித்தோன்னா அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி வராது. ஸோ டியூனுக்கு வரணுன்னா கொஞ்சம் சேர்த்தும் படிக்கணும், அதே சமயத்தில் கொஞ்சம் பிரித்தாதான் நமக்கு பொருள் விளங்குது இல்லையா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கணும். 7வது படிப்போம். தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாழுருவி உய்யும் நெறி காட்டுவித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயனென கருளியார் ஆர் பெறுவார் அச்சோவே. தையலார் மையலிலே தாழ்ந்துவிட கடவேனை பையவே கொடு போந்து பாசமெனும் தாழுருவி
உய்யுணரி காட்டுவித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயனென கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரும் கூட சாதகர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்கிறார், காமினி, காஞ்சனா, கீர்த்தி, இந்த மூணையும் பற்றியும் சொல்கிறார். காமினின்னு சொன்னால் பெண் மேல் உண்டான மயக்கம். அது ஏன் சுவாமி எப்பயும் பெண்மேல்னு சொல்கிறாங்கன்னா, அந்த காலத்தில் சாதகர்கள் வந்து நிறைய ஆண்மகனாக இருந்ததுனால அவங்களுக்கு சொன்ன மாதிரியே சொல்லியிருக்காங்க. இட் ஈக்குவலி அப்ளைஸ் டு த அதர் செக்ஸ் ஆல்சோ. அதுதான் காஞ்சனாம்பர், காமினிம்பர். காஞ்சனான்னு சொன்னால் பொன், பணம், பொன். கீர்த்தினா பெருமை, பேர், புகழ். ஸோ இந்த மூணுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த மூணு தான் மனதை இந்த உலகத்தில் வேறு திசையை நோக்கி கொண்டு சென்றுட்டே இருக்கும். ஸோ பகவான் பக்கம் திரும்ப விடாது. அதனால தான் சன்னியாசிகள் எங்களுக்கு காசு பணத்தின் மேலே மோகம் கொள்ளக்கூடாது, அதை அளவாக வச்சுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி போகத்தில் ஈடுபடக்கூடாது, அதை ரொம்ப ரொம்ப தவிர்த்திடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி கீர்த்தி, பேர், புகழ் என்பது பக்கமே போகக்கூடாது, ஏன்னா அதெல்லாம் ரொம்ப பெரிய மயக்கமாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்கே அதனால திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரு. நம்ம பார்த்துட்ருக்கோம், காலையிலேருந்து 6-7 வருஷமாக பாடல்கள் அதே தான் சொல்லிட்டு இருக்காரு. திருப்பி அதே தான் சொல்ல போகிறார். தையலார் மையலிலே தாழ்ந்து விழக்கடவேனை. தையலார்னா பெண்கள் தான். தையலார் தையலை உயர்வு செய்யணும் பாரதி சொல்கிறார். அவருடைய அந்த புதிய ஆத்திச்சூடியில் தையலை உயர்வு செய்யன்னு சொல்கிறார். பாரதி எப்பயும் புரட்சிகரமான சிந்தனை உடையவர் தானே. ஆனால் தையலை உயர்வு செய்யணும் அங்கே சொல்கிறார். அங்கேருந்து அந்த தையலார் மையலிலே, அதாவது அந்த பெண்களுடைய அல்லது அந்த காம இச்சை அப்படின்னு சொல்லக்கூடியது மையலிலே, அந்த மயக்கத்திலே தாழ்ந்து விழக்கடவேனை, அதிலேயே விழுந்து உழல்வேனை. பையவே கொடு போந்து. பையவேனா மெல்லன்னு அர்த்தம். இந்த வார்த்தை நம்ம அவ்வளோ பெருசாக பயன்படுத்துறதில்ல. ஆனால் சில இலங்கையெல்லாம் ரொம்ப பயன்படுத்துவாங்க. பையம்பாங்க. ஏன்னா பைய அப்படிங்கிறாங்களே பார்த்தா மெதுவா. பையவே கொடு போந்துன்னா கொண்டு வந்து. ஏன் பையவேன்னு சொல்கிறான்னு கேட்டால், இந்த வாசனாதிகள் அப்படி இருக்கிறதுனால உடனே அடுப்புலேயே எல்லாத்தையும் விட்டுற முடியாது. இந்த மயக்கத்தெல்லாம் விட்டுட்டு உடனே அப்படியே மீண்டுட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஹேஸ் அண்ட் ஸ்லோலின்னு குருதேவர் சொல்கிற மாதிரி பையவே நான் கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக அதை பற்றி சரியான புரிந்துணர்வு ஏற்பட்டு உயர்ந்த லட்சியத்திற்காக கொஞ்சம் கொஞ்சமாக அதிலேருந்து மீண்டு வரணும். அப்படின்னு பையவே கொண்டு வந்து பாசம் என்னும் தாழுருவி. பாசம்னு சொல்லுவோம் இல்லையா, பந்த பாசம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தாழ்பால்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த காலம் தாழ்பால் போட்டுட்டு வாடான்னு சொல்லுவாங்க. அது உருவினா அதை திறந்துன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த பந்தம் என்னும் பந்த பாசம் என்னும் அந்த தாழ்பாலை போட்டு தான் மூடி வச்சுருக்கோம் அந்த கதவை. பகவானை தரிசனம் பண்ண முடியாமல் அப்படி இருக்குது. ஸோ அந்த தாழ் உருவினா அந்த தாளை திறந்து பந்தபாசத்தை நீக்கிட்டோன்னு சொன்னால் இறைவனோட தரிசனம் உண்டாகும். அந்த பந்தபாசம் என்னும் தாளை கொண்டு மூடி தான் அந்த கதவை மூடி வச்சுருக்கும், தரிசனம் ஏற்படாத வண்ணம். ஸோ இங்கே என்ன சொல்கிறார்? பாசம் என்னும் தாழ் உருவி, அந்த பாசங்கிற அந்த பந்த பாசங்கிற அந்த அடைக்கும் தாழ்பால் அதை உருவி. இப்போ பூட்டுன்னா நமக்கு தெரியும், நமக்கு இல்லையா, தாழ்பால்னா தெரியாது. தாழ்கிற ரொம்ப அழகான தமிழ் வார்த்தை. தாழ் உருவி அதனை திறந்து உய்யுணரி காட்டுவித்து. எப்படி உயருது, எப்படி உருப்படுறது? செப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படு வித்தை காட்டு அருணாச்சலா. செப்படி வித்தை கற்று, இதெல்லாம் செப்படி வித்தையாம், செக்குலர் சயின்ஸஸ் ஆகட்டும் எல்லாமே. செப்படி வித்தை விட்டு இப்படி செப்படி வித்தை விட்டு உருப்படு வித்தை காட்டு. உருப்படுறதுக்கான வித்தையை காட்டு. அதான் இங்கே சொல்கிறார், உய்யுணரி காட்டு வித்து. எப்படி உயர்றது இந்த இந்த சம்சாரத்திலேருந்து எப்படி மீள்றது? அதான் உயர்னா மீள்றது என்னும் நெறியையும் காட்டுவித்து. ஓங்காரத்து உட்பொருளை. ஓங்காரம்னா என்ன, அதனுடைய மகத்துவம் என்ன, அதோட உட்பொருள் என்ன? ஓங்காரம்னா என்ன அர்த்தம்? நம்மை குறுக்க நமக்கு ஒரு பேர் இருக்கு இல்லையா,
அதுபோல் அந்த பரம்பொருளை குறிக்கிறதுக்கு அற்புதமான பேர் தான் இந்த ஓம்காரம். இப்போ நம்ம பேரை சொல்லி நம்ம திரும்பி பார்க்குற மாதிரி அந்த பேரை சொல்லி பகவான் அழைச்சா அவர் he will respond, அவர் திரும்பி பார்ப்பார். அதான் ஓம்காரம் சொல்லுவாங்க. பலவிதமான பேர் இருக்கு இல்லையா, சிவன், கிருஷ்ணன், நாராயணன், இப்படி எவ்வளோ இருக்கு. எல்லாத்துக்கும் விட ஓம்ங்கிறது ரொம்ப உன்னதமானது. அதை பூரா விளக்குறது தான் மாண்டூக்கிய உபனிஷத்து. மாண்டூக்கிய உபனிஷத்து 12 மந்திரம் தான். அது பூரா இந்த ஓங்காரத்தை தான். எத்யத் ஆலம்பனம் ஸ்ரேஷ்டம், எத்யத் ஆலம்பனம் பரம்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பெரிய ஒரு விஷயம் இந்த ஓங்காரம். இப்போ உங்களுக்கு தெரியும் தானே, தந்தைக்கு உபதேசம் செய்த ஞான குருன்னு சொல்லுவாங்க முருகப்பெருமான. சுவாமி மலைன்னு ஒரு மலை இருக்கு இல்லையா, அங்கே முருகனார் தந்தைக்கே உபதேசம் செய்தார். அழகாக இருக்கும், அவரோட மடியில் வச்சுருப்பார் தந்தை. முருகன் பாலன குட்டியாக இருப்பான், காதில் போய் இதை சொல்கிற மாதிரி இருக்கும். என்ன உபதேசம் செஞ்சான்னா ஓம்காரத்து உட்பொருளை தான் உபதேசம் செஞ்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சுவாமி அது உட்பொருள் என்ன சொல்லுங்கள் ப்ளீஸ். என்னன்னு கேட்டால் ஆ ஊ மான்னு சொல்லக்கூடியது விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ்ந்த உறக்க நிலை குறிக்கூடியது. அதை கடந்து அமாத்திரான்னு சொல்லுவாங்க. ஒரு பேர் அமைதி இருக்குல்ல, அமைதியாக இருக்கு இல்லையா, அந்த எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த ஆ ஊமா அடங்கின பிறகு அது அமாத்திரையும்பாங்க. அப்படின்னா மாத்திரை இல்லாத அந்த சொல், அப்படின்னா மௌனம், சைலன்ஸ், அதுதான் துரிய அவஸ்தான்னு சொல்லுவாங்க. அதை கடந்து துரியம்னு சொல்லுவாங்க. அந்த துரியங்கிறது நம்முடைய இதயத்திலேயே எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்கம் இதுக்குள்ளேயும் ஊடுருவியும் இருக்குது, அதை கடந்தும் இருக்குது. அதுதான் நம்முடைய ஸ்வரூபம் அப்படிங்கிறது ஒரு உட்பொருள். ஸோ அந்த துரிய அவஸ்தை, அந்த துரியங்கிறது தான் ஓமுடைய உட்பொருள். ஆக்சுவலாக அந்த துரியத்தை எப்படி அடையிறதுன்னு கேட்டால் ஒன்றும் செய்ய வேண்டாம். வந்து போகிற அந்த அனுபவங்கள், அதாவது என்ன, இந்த விழிப்பு நிலையில், கனவு நிலையில், ஆழ்ந்த நிலையில் என்ன அனுபவம்லாம் வந்து போகுதோ வந்து போக விட்டுட்டு பேசாமல் இருந்தோன்னா, வந்து போவதெல்லாம் வந்து போன பிறகு எது மிஞ்சி இருக்கோ அதுதான் துரியம். போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனின்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே வந்து போகிறது கிடையாது, போக்கு வரவு கிடையாது. புணர்வுனா எதோடையும் புணர்வும் கிடையாது, ஏன்னா அதுக்கு அப்பால் அந்நியமாக ஒரு பொருளும் கிடையாதுங்க. ஸோ எது மிஞ்சி இருக்கோ அதுதான் அந்த ஓம்ங்கிறத உட்பொருள். இப்படி தான் மாண்டூக்கிய உபனிஷத்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ ஆ எந்த மொழி எடுத்தாலும் முதல் எழுத்து என்ன, ஆ. அப்புறம் கடைசி எப்படி முடியும், சமஸ்கிருதத்தை பார்த்தா இம்முன்னு முடியும், மால தான் முடியும். ஸோ த ஹோல் என்ன சொல்கிறது, த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் அந்த அக்ஷரம், அந்த சவுண்ட் சிம்பிள்ஸ், அது எல்லாத்தையும் உள்ளடக்கியது தான் ஓம். ஆ ஊமா. ஸோ அந்த ஒளியிலிருந்து தான் எல்லாமே தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்துமே நாம ரூபம் தானே. இந்த ரூபத்தை பிரித்து காமிக்கிற நாமம் இல்லாட்டி ரூபத்துக்கு பொருள் இல்லாமல் போயிடும். ஸோ ஒளியை வச்சு, இந்த நாமத்தை வச்சு தான் அந்த உலகமே உண்டாகுதுங்கிறாங்க ரொம்ப டீப்பாக பார்த்தா. ஸோ அதனால் அது ஒடுங்குற இடம் எதுன்னு கேட்டால் அந்த பேரமைதி துரியம், அதுதான் அந்த ஓங்காரத்தோட உட்பொருள். ஸோ அதை எனக்கு அறிவித்து, அதான் சின்முத்திரையிலும் காமிக்கிறாங்க, நீயே அதுவாக இருக்கிறாய். அதை அறிவித்து ஓங்காரத்து உட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவாறு, ஐயன் என் தலைவன், ஐயன் எனக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே, எனக்கு அப்படி அருளினான், அதோட உட்பொருளை அருளினான். அந்த உட்பொருளை இப்போ நம்ம தெரிஞ்சிட்டோம் இல்லையா. இப்போ நான் சொன்னது நீங்கள் காதில் கேட்டீங்க, உடனே என்ன ஞானம் வந்துடுச்சான்னு கேட்டால் இல்லை. ஆனால் என்ன செய்யணும், அந்த விழிப்பு, கனவு, ஆழ்ந்த உறக்க நிலையில் வந்து போகிற அனுபவங்களை வந்து போகட்டுன்னு விடணும். அது விட முடியாது, நம்ம விட தெரியாது, நமக்கு விட்டோன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். விட்டுவிட்டா என்ன அர்த்தம் கேட்டால் வந்து போனால் வந்து போகிறதுக்கு அனுமதிக்கணும். The perfect man's mind is like a mirror which accepts everything, rejects nothing, reflects everything and retains nothing. ஸோ நம்முடைய உள்ளம்ங்கிற மிரர், கண்ணாடி இருக்குது, அதில் அனுபவங்கிற பிரதிபலிப்பு வந்து போகுது. எது வேணால் வரட்டும், ஒன்றும் தோஷம் கிடையாது. எது வேணால் போட்டும், போகிறதெல்லாம் போட்டும். எதையும் பிடிச்சி வச்சுக்க வேண்டாம், எதையும் பாரமாக சுமக்க வேண்டாம். வர்றது வரட்டும், போகிறது போட்டும், இருக்கிறது இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு அப்படியே ஃப்ரீ ஆகிடுவோம் நம்ம. அப்போ என்ன மிஞ்சி இருக்குன்னு கேட்டால், என்ன மிஞ்சி நாம தான் போய் பார்க்கணும் என்ன மிஞ்சி இருக்குன்னு. அந்த ஆனந்த சாகரமாகிய அந்த ஒரு
உணர்வு நிலை தான், பிளவுபடாத உணர்வு நிலை தான் மிஞ்சி இருக்குங்கிறாங்க. அதுதான் அவேர்னஸ், துரியம் எல்லாம் சொல்லலாம். ஸோ இதுதான் ஓம்காரத்தோட உட்பொருள்னு சொன்னால், அந்த உட்பொருளை கேட்டால் மாத்திரம் பத்தாது, அந்த அனுபவங்கள் எல்லாம் வந்து போகிறதுக்கு இடம் கொடுத்து கொண்டு, இந்த ஆகாசம் போல் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து கொண்டு, எதனாலும் பந்தமுறாமல் கலக்கமுறாமல் அது பாட்டுக்கு இருந்ததுன்னா, அப்படி இருந்தோன்னா அதுதான் ஓங்காரத்தோட உட்பொருள். அது ஆழ்ந்த அமைதியில் கொண்டு போய் விட்டுரும். துரிய அவஸ்தைன்னா என்னத்தோம், அங்கே எந்த எண்ணங்களும் எழாத பேரமைதி. அதில் மனமே இல்லாதனால ஆசைகளும் கிடையாது, எதிர்பார்ப்பு ஏமாற்றம் கிடையாது, அதில் எந்த தொல்லையும் கிடையாது, சந்தேக விபரீதம் கிடையாது, எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஓங்காரம் அதோட உட்பொருளை ஐயனனுக்கு அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. ஸோ அதனால் மாணிக்கவாசக பெருமான் அங்கே திருப்பெருந்துறை போயிருக்கும்போது குருந்த மடத்து அடியில் அந்த அவருடைய ஞானாசிரியர் இருந்தார்னு சொன்னோம் இல்லையா, அவர் வந்து திருவடி தீட்சை கொடுத்தாருன்னு சொன்னோம் இல்லையா, அவர் இவருக்கு இந்த உபதேசம் செய்ததாக அவர் திரும்ப சொல்கிறார். ஐயன் என்ன சொல்கிறது தன் குருநாதரை தான் சொல்கிறார். அப்படி எனக்கு காட்டி அருளினார். ஏன்னா சிவபெருமானே தான் வந்தாரா குருநாதரா. ஸோ எனக்கு ஓங்காரத்து உட்பொருளை காட்டருளினார். அது அந்த பேர் எப்பேற்பட்ட பெரிய பேர், அதுதான் சூட்சுமம். அதை உணர்த்தினார் அல்லவா. ஆர் பெறுவார், யாருக்கு இது கிடைக்கும், அச்சோவே என்ன ஆச்சரியம் அப்படிங்கிற மாதிரி இங்கே வியந்து சொல்லி. சரி, நம்ம ஏற்கனவே இந்த ஆத்திச்சூடியில் பார்த்த மாதிரி முதல்ல அகமுகப்படுன்னு தான் போட்டிருக்கோம். அந்த அகமுகப்படுறதுக்கு ஆசை விலக்கு, இரட்டைகள் கடந்து நில், எல்லாம் ஈசன் செயல் என்று அவனை பணிந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா. அது செஞ்சால் தான் அகமுகப்பட முடியும். அகமுகப்பட்டால் தான் ஆன்மஸ்வரூபத்தை பற்றின விசாரத்துக்கே நம்ம முற்பட முடியும். அப்புறம் நான் யாருன்னு விசாரிக்கிறது, உதிக்கும் இடம் எதுன்னு கேட்குறது, அப்புறம்தான் ஒடுங்கி இருக்கிறது. ஸோ எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்னென்னா, இந்த சொன்னார் இல்லையா, தையலார் மையலிலே தாழ்ந்து விழ கடவேனை பையவே கொண்டு போந்து பாசமெனும் தாழுருவின்னு சொன்னார் இல்லையா. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுதான் நம்ம உலகத்திலே வச்சுருக்கு நம்மளை. இந்த காம விவகாரம், இந்த தையலார் மையல், இதுதான் இந்த உலக விவகாரத்திலே நம்ம வச்சுருக்கு. இதை கடந்து போனாலே ஒழிய நான் அகமுகப்படவே முடியாது, விடாது. அதனால் ஆசை விளக்குன்னு சொன்ன காரணம் அதுதான். அப்போ இரட்டைகள் இன்ப துன்பம் நல்லது கெட்டது வந்து மனசை அலைக்கழிச்சிட்டே இருக்கும். சமத்துவம் இல்லை பழகாட்டி அகமுகப்பட முடியாது, உள்ளே போக முடியாது. சதான் மெதுவாக என்ன செய்யணும், பையவே கொடுபோந்து பாசம் என்னும் தாழுருவி. பாசம்னா தலைகள்னு சொன்னோம். இறைவனை அடையத்துக்கு தலைகள்னால் தோணும், அப்டக்கிள்ஸ், தடையாக இருக்கிற தலைகள், அதெல்லாம் தாழுருவி, அதெல்லாம் ஒன்றாக எடுத்து விட்டு விட்டு ஓங்காரத்தினுடைய உட்பொருளை காட்டி என்னை ஆட்கொண்டான், என்னே அவனுடைய கருணை அப்படின்னு இங்கே வியந்து பாராட்டுறார். முக்தி நெறி அறியாத சாதல் பிற பெண்ணும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மே கனியிழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூர் உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதியன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே சாதல் பிற பெண்ணும் தடம் சுழியில் தடுமாறி காதலின் மிக்க நீழையார் கலவியிலே விழுவேனை மாதொரு கூர் உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம் ஆதியன கருளியார்
ஆர் பெறுவார் அச்சோவே. ஓகே. சாதல் பிறப்பு என்னும் தடம் சுழியில் தடுமாறி, தெரியுது உங்களுக்கு விளங்குதானே? இது சாதல், இறத்தல், மீண்டும் பிறத்தல் என்னும் தடம் சுழியில், தடம்னா பெரும்னு அர்த்தம், பெரும் சுழியில் தடுமாறி என்ன அர்த்தம்? திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து இழைத்து கொண்டிருக்கிறோம். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் இல்லையா? புனரப்பி ஜனனி ஜடரேஷயம். ஸோ இது என்ன சொல்கிறாங்க? இதுதான் சம்சாரம் சொல்கிறாங்க. தடுமாறி அப்படின்னு அர்த்தம், உண்மை பரம்பொழுதுன்னு தெரியாமல் தடுமாறி திரும்ப திரும்ப இதே என்ன சொல்கிறது, சேம் விஷியஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. இதிலேயே தடுமாறி கொண்டிருப்பேனை காதலின் மிக்கு அணி இழையார் கலவியிலே விழுவேனை. காதல் மிக்குன்னு அர்த்தம், ஆசை மிகுந்த. அணி இழையார்னா பெண்கள், இளம் பெண்கள். அவங்களுடைய கலவியிலே விழுவேனை. கலவின்னு அர்த்தம்னா அவங்கள சேர்றது, அது பேர் தான் கலவின்னு சொல்லுவாங்க. கலவியிலே விழுவேனை அப்படின்னு அர்த்தம், திரும்ப திரும்ப அதையே தான் நாடிக்கொண்டிருக்கிறேன், அந்த சுகத்தையே தான் நாடிக்கொண்டு அதிலேயே விழுவேனை. மாது ஒரு கூறு உடைய பிரான். மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். ஒன்ஸ் அகைன், மாது ஒரு கூறு உடைய பிரான். போனால் மாதையே, பெண்ணையே ஒரு கூறாக, ஒரு பாகமாக வைத்திருக்கும் பெருமான், தட் இஸ் சிவனார், தன் கழலே சேரும் வண்ணம், தன்னுடைய திருவடியே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளிய ஆறு. ஆதி அப்படின்றதோ முதல்வன் அர்த்தம். ஆதி, ஆதியாகிய அந்த ஆதி முதல்வனாகிய அந்த பரம்பொருள் எனக்கு அருளியவாறு, எனக்கு அருள் செய்தவாறு ஆர் பெறுவார், யாருக்கு இது கிடைக்கும்? அச்சோவே. ஸோ இதுலேயும் திரும்ப தான் சொல்கிறார், அந்த கலவினே விழுவேனை. மாது ஒரு கூறு உடைய பிரான் தன் கழலே சேரும் வண்ணம். அவர் அந்த வாசனாதிகளையெல்லாம் மாற்றி, அது அந்த பரம்பொருளையே சிந்திக்கிற அந்த நல் வாசனைகளை கொடுத்து எனக்கு அவருடைய திருவடிகளையே சேரும் வண்ணம் என்னை அருள் செய்திருக்கிறார். இதில் என்ன தெரிய வருதுன்னு கேட்டால், நம்முடைய முயற்சின்னு ஒன்று ரொம்ப அங்கே பலிக்காது. முயற்சி செய்ய தான் வேணும், அதுக்காக எல்லாம் பகவான் மேலே பழி போட முடியாது. நம்ம செய்ய வேண்டிய முயற்சி செய்ய தான் வேணும். இருந்தாலும் என்ன சொல்லப்படுதுன்னா, எவ்வளோ முயற்சி செய்தாலும் அவனுடைய அருள் தேவை. அவனுடைய அருள்னால தான் நம்ம இந்த சின்ன விஷயங்கள்லாம் விட்டுட்டு இந்த பெரிய விஷயத்தை நாட முடியுது. திரும்ப திரும்ப தான் சொல்கிறார், தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியவார். தன்னுடைய கழல்கள்லாம் தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொண்டார்னு சொல்கிறார். நான் போய் சேர்ந்தேன்னு சொல்லலை, அவர் தான் என்னை சேர்த்து கொண்டார். என்ன சொல்கிறாங்கன்னா, பெரிய மகான்கள் ஞானிகள்லாம் எவ்வளோதான் நம்ம விசாரம் பண்ணாலும் தியானம் பண்ணாலும் அந்த ஃபைனல், அந்த லீப், அது நம்ம கையில் இல்லையா? அது the Paramatma or the Atma Swarupam, it has to suck you from within. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது நம்ம கையில் இல்லைங்கிறாங்க, அந்த கடைசி லீப். ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, பகவான் தான் என்னை தன் கல்லே சேரும் வண்ணம் அருளினார்னு திரும்ப திரும்ப சொல்கிறார். அப்படிப்பட்ட பகவானை இன்னொரு சிலர் எப்படி சொல்லுவாங்கன்னா, குருஸ் கிரேஸ்மாங்க. இந்த கடைசி அந்த ஒரு புஷ் அது குரு தான் கொடுப்பாருன்னு. ஸ்வரூபம் சொன்னால் புல்னு சொல்ல வேண்டியிருக்கு, குருன்னு சொன்னால் ஒரு புஷ்ன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அந்த கடைசி புஷ், அந்த கடைசி புஷ் என்னன்னு கேட்டால் பாருங்கள், கடைசி புஷ் இப்போயே உங்களுக்கு சொல்லிடுறேன், அதை அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறது தான் கடைசி புஷ். ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அறிய முற்படும் பொழுது தேவர் மூவரும் அவரை அறிய முடியலை இல்லையா? அப்போ எப்படி நீயும் நானும் அறிய போகிறோம்? அப்போது என்ன சுவாமி செய்கிறது அப்படின்னு கேட்டால், அவரை அறிய வேண்டிய அவசியம் இல்லை. அப்புறம் அவரை பணியத்தான் முடியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? பணியத்தான் முடியும்னா, இந்த அகங்காரமானது தன் இழப்பை எய்தி அப்படியே அழிஞ்சு போகிறது தான் பணியறது. அது அதுதான் பணியறதுங்கிறது. வேதாந்த பரமாக பார்த்தோன்னா, அகங்காரம் தன்னுடைய இழப்பை சாதிப்பது தான் பணியறது. அப்படி பணிந்தோன்னு சொன்னால் அவர் அறிய வேண்டிய அவசியம் இல்லை, அறிய வேண்டிய அவசியமே இல்லாமல் போயிடும்.
என்ன அர்த்தம்? அவனே தன்னை அறிவித்து கொள்வான். ஏன்னா அது ஞானமே உருவம், ஸ்வரூபம் அது. ஸோ சூரியனை பார்க்குறதுக்கு ஒரு டார்ச் லைட் தேவையில்லாத மாதிரி இதை அறியறதுக்கு வேறு எந்த ஒரு அறிவும் தேவையில்லை. அது தன்னாலேயே விளங்கும். சுயம் ஜோதி, சுயம் ஜோதின்னு சொல்கிறாங்க இல்லையா, பரம் ஜோதி சுயம் ஜோதி. ஸோ அதான் கடைசி புஷ்ன்னு கேட்டால், டோன்ட் ட்ரை, ஜஸ்ட் லீவ் இட். ஆனால் முதலே சொல்லிட்டா என்ன ஆகிடும், நல்லா தூங்கிடுவோம். ஜஸ்ட் லீவ் இட்னா தூங்கிடுவோம். ஜஸ்ட் லீவ் இட் முதலே சொன்னோன்னா ஆரம்பிக்கவே இல்லாமல் ரொம்ப சௌகரியமாக போச்சு உனக்கு. அதனால் ஒன்றும் செய்யாட்டி இன்னும் சோம்பேறியாகவே கிடப்பான். ஸோ அதனால் ஃபைனல் புஷ் என்னன்னு கேட்டால், அந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண பிறகு உன்னுடைய முயற்சினால் ஆகாதுப்பா, இது அவனுடைய அருள் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லி யூ கிவ் இட் அப், லெட் கோ. ஐயோ எல்லாத்தையும் விட்டுட்டேனேண்ணா, இந்த சுகபோகம்லாம் விட்டுட்டேன், வீடு வாசல்லாம் விட்டுட்டேன், எல்லா உறவுகளையும் விட்டுட்டேன், உன்னே தான் அடையணும், உன்னே தான் அறியணும்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனேன்னா அதையும் விட்டுடு. ஆசையருமின் ஆசையருமின் ஈசுநாளாயினும் ஆசையருமின். ஐயோ அதையும் விட்டுட்டேன்னா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, விடு. அந்த கதை தான் எனக்கு திருது ஞாபகம் வரும். விவேகானந்தர் ராமகிருஷ்ணன் கேட்டது, ஒரு அண்டா நிறைய அமிர்தம் இருக்குது, நீ ஒரு தேனி போல் எப்படி குடிப்பேன்னு கேட்டார். உடனே அவர் சொன்னால், நான் அண்டாவோட விளிம்பிலேருந்து அப்படியே குடிப்பேன்னாராம். அட புத்து, உள்ளே விழுந்து முங்கி முங்கி குடிக்கணும்னாராம். ஏன்? அமிர்தம், அமிர்தம்னா அழியாத பேரை கொடுக்கக்கூடியது. ஏன் பயப்படுற அதில் விழறதுக்கு? ஏன் ஓரத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கணும்? அது அமிர்தம், அழியாத பொருள், அழியாத தன்மையை கொடுக்கக்கூடிய அமிர்தம்னாலே அதான் அர்த்தம். அமிர்தம்னாலே அமிர்தம். அப்போது அதில் குதித்து முங்கி முங்கி தன்னை அழித்து அதை அனுபவிக்கணும். ஸோ பயப்படக்கூடாது. அந்த பயம் இருக்குமா கடைசியில்? ஐயோ இதையும் விட்டுட்டேன்னா இப்போ என்ன ஆகும், நான் என்ன ஆவேன், நான் என்ன ஆவேன், அதுதான் ப்ராப்ளமே. நான் என்பதே பொய், நானும் பொய், என் அன்பும் பொய். ஸோ நானே பொய்ங்கும்போது நான் என்ன ஆவேங்கிற கேள்வியே பொய், அபத்தம். ஸோ அதுதான் ஃபைனல் புஷ். அதை விடுறது தான் கஷ்டம் கடைசியில். ஏன்னா நம்ம அதை வச்சுண்டு எப்படியாவது பிரம்மத்தையும் அனுபவிச்சுண்டு ஒரு பிரம்ம ஞானி அங்கே கோல வச்சணுங்கிற ஆசை நமக்கு. எப்படி? நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் ஆண்டாச்சு, அனுபவிச்சாச்சு. இந்த பிரம்ம ஞானத்தையும் ஆண்டு அனுபவிக்கணும். அனுபவிச்சு பிரம்ம ஞானி அந்த உலகத்தில் உலா வரணும். எல்லாரும் என்னை வணங்கணும், கனம் செய்யணும். அது சாத்தியமில்லை. அப்படி அப்போ என்ன செய்யணும்? தன் இழப்பு, நீ தொலைஞ்சு போகணும். போ, நான் தொலைஞ்சு போயிட்டா அப்போ தான் நிம்மதி, அப்போ எல்லாம் சௌக்கியம், எல்லாம் மங்களகரம். ஸோ இதுதான் ஃபைனல் புஷ். அப்படி இருக்கும்போது நான் என்னாவேன், என் வாழ்க்கை என்னாகும், நான் ஏன் எனக்கு மாத்திரம் நடக்குது, என்னை மாத்திரம் எல்லாருக்கும் செய்கிறாங்க, இப்படி அழுதுகிட்டே இருந்தோம்னா எப்படி அங்கே போக முடியும்? நம்ம we should not sympathize with this ego self. See, we always sympathize with this ego self. நான் தான் இது நினச்சிண்டு, ஐயோ நான் இப்படி போயிட்டேனேனா நீ அது இல்லை. ஒன்று, யூ ஷுட் நாட் சிம்பத்தைஸ் வித் ஈகோ செல்ஃப். சரி, நமக்கு என்ன ஆகுதுங்கிறது முக்கியம் இல்லை. என்ன நடந்தாலும் நான் அது கிடையாது, அனுபவிக்கணும் நான் கிடையாது, நல்லதோ கெட்டதோ அனுபவிக்கணும் நான் கிடையாது. அதுதான் அங்கே உள்ள விஷயம். ஏன் இது நடக்குது, ஏன் அது நடக்குது, அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, இவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது, அதெல்லாம் விஷயம் கிடையாது. எது நடந்தாலும் ஏதோ நடக்கதான் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்தன் நினைக்கிறான் இல்லையா, அவனே போய் அவனை சிம்பத்தைஸே பண்ணக்கூடாது. we should not sympathize with that idiot. We should allow him to go and hang himself. Go and hang yourself. I will not cooperate with you. You go and hang yourself. எங்கே போய் அவங்க தொங்குவான்? இதுதான் கடைசி புஷ்னா, லெட் கோ. அதுதான் அருள்னு சொல்கிறது. அந்த லெட் கோங்கிறது சாதாரணமாக சாதிக்க மீன்ஸ் அது நடக்காது. பகவானோட அருள் இருந்தால் தான் சாதிக்க முடியும். ஸோ அஞ்சேல்ங்கிறார். அதுதான் அந்த அஞ்சேல்ங்கிறதுக்கு அவ்வளோ மதிப்பு.
பயப்பட தேவையில்லை. அஞ்சேல், நான் இருக்கேன். யூ டூ இட். யூ டேக் தட் ஃபைனல் பிளஞ்ச். ஐ ஆம் தேர். இப்போ என்ன அர்த்தம்? நீ எல்லாத்தையும் விட்டுட்டதுனால மோசம் போயிட மாட்ட. அதுதான் உண்மையான ஸ்ரேயஸ். அபயம் கொடுக்குறார். அபயம்னு என்ன அர்த்தம்? டோன்ட் ஃபியர். பயப்படாத. அதையும் விட்டுட்டா நான் என்ன செய்வேன்? ஒன்றும் ஆகாது. பயப்பட தேவையில்லை. டேக் த பிளஞ்ச். அப்படி ஆதி எனக்கு அருளியவாறு தன் கழலே அதான் கழலில் சேருதுன்னா அதுதான். தன் கழலே சேரும் வண்ணம் ஆதி எனக்கு அருளியாறு ஆர் பெறுவார் அச்சோவே. அந்த பெருநிலையை யார் பெறுவார்? அச்சோ, என்ன ஆச்சரியம்! யார் அப்படி பெறுவார்? கடைசி பாடல். ஸோ இந்த 9 இல்லை 10 சேர்ந்தது பதிகம்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஒவ்வொன்றையும் பாட்டுன்னு சொல்லுவாங்க, பாடல்னு சொல்லுவாங்க. சித்பவானந்தர் 656 பாட்டுன்னு சொன்னார். அது நேற்று பண்ண முடிஞ்சு 658ன்னு சொன்னார் நேற்று. திடீர்னு எனக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. 58 56 சொல்லிட்டு 58 தான் போட்டிருக்காங்க. அப்படி தான் போட்டிருக்காங்க. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. அவர் சொன்னார் அப்படி. ஆனால் சித்பவானந்த் அந்த உரையில் 656ன்னு போட்டிருக்கார். அதான் யோசிச்சு. செம்மை நலம் அறியாத சிதடருளும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வனன்றோ அம்மையுமோர் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத சிதறருடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து முதலாய முதல்வன்தான் நம்மையுமோர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மையன கருளியவார் ஆர் பெறுவார் அச்சோவே. செம்மை நலம் அறியாத உண்மையான நலம் எனக்கு என்னன்னு எனக்கே தெரியாது. ஸோ என்னுடைய நலம் என்ன, உண்மையான நலம், உண்மையான ஸ்ரேயஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. இதுதான் நல்லது, இதுதான் இன்பம் தருவதுங்கிறது மாதிரி நான் உலகத்தில் தெரிஞ்சுட்டு இருக்கேன். ஸோ அதான் சொல்கிற, செம்மை நலம் அறியாத சிதடரொடும் திரிவேனை. முதல் பாட்டில் சொன்னாலும் மூர்க்கரோடும் முயல்வேனைன்னு அதே தான். சிதடர்னு சொன்னாலும் மூடர்னு சொன்னாலும் ஒன்று தான், அறிவிலிகள்னு அர்த்தம். சிதடருடன் திரிவேனைனா அந்த அறிவிலிகளுடன், அதாவது உண்மையான நலம் என்னன்னு தெரியாத அப்படிப்பட்ட அறிவிலிகளுடன் திரிவேனை, அவருடைய சேர்ந்து சுற்றி திரிவேனை. இந்த யங் ஏஜில் அப்படி தானே, ஃப்ரெண்ட்ஸோடு திரியறது தானே. திரியறது சும்மா ஊசுத்துறது, வெட்டி கதை பேசுறது இல்லையா? அப்படின்னா என்ன, நமக்கு எதுன்னு தெரியாது. அப்போ என்ன, சினிமா பார்க்குறது, அங்கே போய் ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, அது இது இவ்வளோ தான் நமக்கு தெரியும். உண்மையாக நலம் தெரியாது. நான் ரொம்ப டீசெண்டாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றது சொன்னேன். தேவதரோடும் திரிவேனை மும்மை மலம் அறிவித்து. மும்மை மலம்னு 3 மலம் சொல்லுவாங்க சைவ சித்தாந்தத்தில். என்னது? ஆணவம், கண்மம், மாயை. ஆணவம்னு என்ன அர்த்தம்? அதான் நான் தன்முனைப்பு ஆணவம் சொல்லுவாங்க. கண்மம்னா கர்மம், நம்ம செய்த கர்ம வினை. நான் செய்கிறேன், நான் செய்யும் கர்மம் மாற்றம் இல்லையா, அந்த கர்மம். ஸோ ஆணவம், கண்மம், மாயை. மாயனா தெரியும், ஒரு வகையான மயக்கம். ஸோ இதெல்லாம் தான் மும்மலம்னு சொல்லுவாங்க. இந்த மும்மலம் இருக்கிறதுனால தான் ஆண்டவனுடைய காட்சி தெரிய மாட்டேன், அனுபவிக்க முடியலேன்னு சொல்லுவாங்க. இந்த மும்மலத்தை நீக்குனா எல்லாம் சரி. சித்த மலம் நீங்கிச்சுன்னு சொன்னால் சிவனை அறிய முடியும். அதான் மும்மலம் அறிவித்து, அங்கேயும் அறிவித்துன்னு தான் சொன்னார், இங்கேயும் மும்மலம் அறிவித்து முதலாய முதல்வன். முதலாய முதல்வன்னா எல்லாத்துக்கும் முதலாய, அவன் தான் முழு முதற் பொருள்.
அவனுக்கு முன்னாடி யாரும் கிடையாது, அவனுக்கு பின்னாடி யாரும் கிடையாது. ஸோ முதல்வன் எல்லாவற்றையும் ஆள்பவன். முதல்வன் தான் நம்மையும் ஒரு பொருளாக்கி, அர்த்தம் நான் கடையேன்னு சொல்லிக்கிறார் இல்லையா, நான் அவ்வளவு மோசமானவன், அப்படிப்பட்ட என்னையும் ஒரு பொருளாக்கி, ஒரு பொருட்டாக மதித்து என்னையும் ஆட்கொண்டு என்னையும் காத்தருளினான். அடுத்த வரல் என்ன சொல்றார், எப்படின்னு கேட்டால், நாய் சிவகை ஏற்றுவித்த. சிவகை என்ன தெரியுமா உங்களுக்கு? பாலன்குயின், பல்லக்கு. நாயை போய் யாராவது பல்லக்கில் ஏற்றுவாங்களா? இல்லையா? நாய் நீ சொன்னாங்க இந்த அம்மா, தாய்ங்கிறதா ரொம்ப உன்னதமான விஷயம் உலகத்துலேயே, நாய்ங்கிறதா இருக்கிறதே ரொம்ப மோசமான விஷயம். அப்படி சொன்னால் நிறைய பேர் கோவம் தெரியும், அவ்வளோதான் வழி பண்ணிடுவாங்க. அவங்க சொன்னாங்க ஏன் அதுக்கு காரணம்னு சொன்னாங்க இல்லையா, நாய் தான் கக்குன்னு சாப்பாடே திருப்பி சாப்பிடுமா, அதனால தான் அது ரொம்ப இழிவான பிறவின்னு சொல்லி நம்ம சாஸ்திரத்திலே ஆகட்டும், நம்ம இந்த மாதிரி சமய இதில் நாய்க்கு ரொம்ப கடை இடம் தான் கொடுத்து வச்சுருக்காங்க. நாம தான் தலையில் தூக்கி வச்சுட்டு கொஞ்சம் அதை ஏன் தெரியுமா, செம்மை நலம் அறியாத சிதறோடு திரிவேன். ஸோ நாய் சிவகை ஏற்று வைத்த. யாராவது நாயை கொண்டு போய் பல்லக்கில் வைக்கலாம், நம்ம பெட்லேயே நம்ம அதுக்கு பெட்டு கொடுத்து நம்ம தண்ணி கீழே படுத்துக்கிறோம். நம்ம அந்த காலத்தில் சொல்லி வச்சார், நாய் சிவிகை ஏற்று வித்த. நாயை பல்லாக்கில் வைக்கிற போல என்னை நீ அந்த பெரிய பதத்தில் வச்சிருக்கியேப்பா. எப்படி கம்பேரிசன் பாருங்க. நாயை சிவிகை ஏற்று வித்த மாதிரி என்னையும் ஒரு பொருட்டாக, நான் ரொம்ப கடையேன் இல்லையா, நாயேன் கடையேன் அற்பமானவன், நான் எந்த விதமான தகுதியும் இல்லாதவன், உன்னுடைய அருள்நாள மாத்திரம்தான் என்னையும் ஒரு பொருளாக கருதி எப்படி நாயை தூக்கி பல்லக்கில் வைக்கிற மாதிரி என்னை இந்த உயர்ந்த இடத்துல வச்சிருக்கியேப்பா. அம்மை எனக்கு அருளிய ஆறு. இங்கே அம்மைன்னா என்ன அர்த்தங்கிறதுக்கு ரொம்ப அழகாக விளக்கு கொடுத்துருக்கார் சித்பானந்த சுவாமி. இம்மைன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, இம்மைனா இகம், இந்த உலகத்தில் இம்மை. மறுமைன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு இன்னொரு தமிழ் என்ன வார்த்தைன்னு கேட்டால் உம்மைன்னு அர்த்தமா. உம்மை அப்படின்னு சொன்னால் மறுமைன்னு அர்த்தம். மறுமை அர்த்தம் சொர்க்கலோகம், மறுமை. இம்மை மறுமை. அம்மைன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வீடு பேருன்னு அர்த்தமா. ஸோ இம்மைனா இந்த உலக வாழ்க்கை, உண்மை மறுமைன்னு சொன்னால் அது சொர்க்காதி உலகங்கள் மறுமை. ஆனால் அது தவிர அம்மைன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் வீடு பேர், மோட்சம். ஸோ அம்மை எனக்கு அருளியவார், அந்த வீடு பேரை எனக்கு அருளியவா ஆர் பெறுவார், யார் பெறுவார். இப்போ நமக்கு இந்த அளவு தமிழ் தெரியாட்டி என்ன நினச்சிருப்போம், நாய்ஸு ஏற்றுவித்த அம்மை, எங்கள் அம்மாவை போல் என்னை இப்படி பண்ணினியேப்பா அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம அவர் அம்மாவை போல் பண்ணினியேப்பான்னு சொல்லலைங்க. அம்மைன்னு சொன்னால் அந்த மறுமை, அந்த மோட்ச வீடு. ஸோ இம்மை, உம்மை, அம்மை. ஸோ இம்மைனா இந்த உலகம், உம்மை அப்படின்னா அந்த உலகம், அம்மைன்னு சொன்னால் வீடு பேர். இலங்கை தமிழர்கள் அப்படி தான் வேடிக்கையாக சில சொற்றொடெல்லாம் பயன்படுத்துவாங்க. அங்கே இங்கே உங்கேம்பாங்க. உங்கேயா, அவன் இவன் உவன், அங்கே இங்கே உங்கேம்பாங்க. உங்கேன்னா என்னதுன்னு கேட்டா அந்த மாதிரி சில வேடிக்கையான, அது மாதிரி இங்கே இம்மை, உம்மை, அம்மை. ஸோ வீடு பேரு, மோட்சம் பரம், எனக்கு அருளிய ஆர் பெறுவார் அச்சோவே. இந்த பேற்றினை யார் பெறுவார், அச்சோவே, அச்சோ ஆச்சரியம் என்பதாக சொல்லியிருக்கார். ஸோ இந்த திருவாசகம் நம்ம 4 நாளைக்கு படிக்கக்கூடியதாக இருந்துச்சு. நம்ம 51 திருப்பதிகத்தில் 4 நாள் தான் எடுத்திருக்கோம். அதில் முதல்ல என்ன படித்தோம், திருப்பள்ளி எழுச்சி. அது ஓரளவு முழுமையாக படித்தோம், 10 படிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் இல்லையா. திருவம்பாவை 20, அதில் 9 தான் படிக்கக்கூடியதாக இருந்துச்சு. அப்புறம் அடைக்கல 10, அது ஓரளவு பார்த்தாச்சு, ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. இன்றைக்கி அச்சோ பதிகம் 9 பாடல். ஸோ இது ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு. இப்போது திருவாசகம்னா என்ன, எப்படி இருக்கும், அது எவ்வளோ அழகாக இருக்குது, அதோடைய சொல் சுவை, பொருட்சுவை, அதோடைய பாவம், பக்தி பாவம், எப்படியெல்லாம் மணிவாசகர் எழுதியிருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ஜஸ்ட் ஒரு டேஸ்ட் கொடுத்துருக்கு. ஸோ உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், ஓரளவுக்கு ஒரு இது இருந்ததுன்னா திரும்ப போய் நீங்கள் நல்லா படிக்கலாம். படித்தா அருமையாக இருக்கும்.
மனதை தூய்மைப்படுத்தும், பக்தி ரசத்தை கொடுக்கும், இன்னும் நம்மளை மேம்படுத்தும், உன்னத நிலைக்கு கொண்டு சேர்க்கும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி शान्तिः. हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः. हरिः ॐ.